இனிய நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷின் அன்பு தமிழ் வணக்கம். விஐபி தனுஷ் வெர்சஸ் மாரி தனுஷ். என்ன கான்செப்ட் அப்படின்னா, மாரி தனுஷ் அண்ணனாகவும் விஐபி தனுஷ் தம்பியாகவும் இருக்கிற மாதிரி ஒரு கற்பனையான ஒரு கான்செப்ட். அவங்கள பற்றின இன்ட்ரோடக்ஷன் அவங்க கொடுத்துட்டு அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சின்ன உரையாடல் தான் இந்த கான்செப்ட். ஸோ ஒரு சின்ன கான்செப்ட் தான், பட் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக வந்துருச்சு. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தனுஷ் சாரோடைய வாய்ஸ் அப்படி வந்து எல்லாராலையும் எடுத்து ஈஸியாக பண்ணிட முடியாது. அது ரொம்ப கடினமான ஒரு வாய்ஸ், ரொம்ப யூனிக்காக இருக்கும் அந்த வாய்ஸ். ஸோ வந்து என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன் இந்த வாய்ஸில். 100% எஃபர்ட் போட்டிருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போய் பாருங்கள், பிடிக்கும்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாரி. நான் வந்து ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, சுத்தமான கெட்டவன். கலப்படமான நல்லவனாக இருக்கிறத விட சுத்தமான கெட்டவனாக வந்துட்டு போயிடலாம். என் ஏரியாவில் யாராவது வந்து பிரச்சனை பண்ணானுங்கன்னா, பிரச்சனை பண்ண மாட்டானுங்க, பிரச்சனை பண்ணானுங்கன்னா செஞ்சிருவேன். நான் என்ன பண்ணுவேன், என்னை பற்றி நான் சொல்கிறது, காலைல எழுந்திருப்பேன், வேலைனை பார்க்க போவேன், வேலைனை தான் வேலை கொடுப்பாரு, அதை செய்வேன். அப்புறம் பசங்களோட வந்து ஜாலியாக இருப்பேன். நைட் ஆனால் சரக்கு அடிச்சு படுத்துருவேன். திரும்ப காலைல எழுந்திருப்பேன், வேலைனை பார்க்க போவேன், அதை வேலை கொடுப்பாரு, அதை செய்வேன். அப்புறம் பசங்களை பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சரக்கு அடிச்சு அப்படியே படுத்துருவேன். தான் நான் பொறுத்த வரைக்கும் ஜாலியாக இருக்கணும், அவ்வளோதான். வேறு என்ன சொல்ல, எனக்கு ஒரு தம்பி இருக்கான். அவன் என்னை விட ரொம்ப கெட்டவன். ஆனால் வெளியே தெரியாது. ஏன்னா அவனுக்கு இருக்கிற பேச்சு தரமா அப்படி நல்லா அவன் மாதிரியே நடிச்சு ஏமாற்றுவான். வேணா அவனை பற்றி சொல்கிறேன், எவ்வளோ பெருசாக சொல்கிறான் மட்டும் பாருங்கள். உன் பேர் என்னன்னு மட்டும்தான் கேட்பேன், பாருங்களேன் நான் சொல்கிறது. ஏய், உன்னை பற்றி கேட்குறாங்கோ, பேச ஏதாவது. என் பேர் ரகுவரன். எங்கள் அப்பா என்னை அப்பயும் இப்படி தான் போவார். 1992 +2 பாஸ் அவுட் ஆகி பெரிய இன்ஜினியரும் கணக்கு கண்ட பல லட்சம் பேரில் நானும் ஒருத்தன். முதல் நாள் காலேஜ் வசூல் நின்று ஐயா நம்ம இன்ஜினியர் போகிறோம் அப்படின்னு நினச்சது மறக்கவே முடியாது. இந்த மாதம் தண்ணி நினச்சா கட்டு தேட்டர் பார்த்தேன். அரியர் வச்சம் 4th மொத்தமாக கிளியர் பண்ணேன். ஐயா நம்ம மட்டும் தான் இன்ஜினியர் அப்படின்னு நினச்ச மாதிரி 10 லட்சம் பேர் இருந்தாங்க. இல்லை 10,000 பேர் ஜென்னா ஜீனியஸ் இருப்பாங்க, அப்படியே வேலை கிடச்சிரும். 20,000 பேருக்கு செல்வாக்கான அப்பா இருப்பாங்க. ஒரு 30,000 பேருக்கு பரம்பரை கம்பெனி இருக்கும். நான் மீதி இருக்க மெஜாரிட்டியான கேட்டகரி. அது என்னன்னா, உனக்கு என்னடா வேணும்? நான் சொன்னேன்லைங்க, அவனை பற்றி கேட்டாலே இதாங்க பிரச்சனையா, ரொம்ப லென்த்தாக பேசுவான். அடா போடா, இந்த மாதிரி நோயா பேசுறத பார்த்தா அடிச்சு வாயிலாம் உடச்சிருவான். கேட்க மாட்டானுங்களே. போடா. என்ன சார், ஒர்க் எடுத்து ஓடன முடி போட்டுக்க நல்லா பார்த்து போகலான்னு நினச்சிட்டிங்களா? ஆக்சுவலாக நான் கொஞ்சம் பேட் பாய் சார். கொஞ்சம் கெட்ட வார்த்தையெல்லாம் கூட பேசுவேன். நீங்கள் வேறு ஒரு மாதிரி பேசுகிறீங்களா? அப்புறம் என்னடா? என்ன நானும் பார்த்துன்னு ரொம்ப தான் பேசினிருக்கேன். யார் இடத்துல வந்து யார் சின்ன போடுறது செஞ்சிருவேன். If you are bad, I am your dad. நான் கெட்டவனுக்கெல்லாம் கெட்டவன்டா. வெள்ளை பண்ணி எந்த வேலையும் செய்யாமல் தகுதியான படிப்பு இல்லாமல் உங்கள் அப்பா பணக்காரங்கிற ஒரே காரணத்தினால நோகாமல் நேரம் முதலாளி சீட்டில் உக்காந்த உனக்கே இவ்வளோ திமிரு இருக்கே,
அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு டொனேஷன் கட்டி எல்கேஜிலேருந்து 10வது வரைக்கும் ஃபெயில் ஆகாமல் படித்து 10ஆவதுல ஈஸியான குரூப்லாம் விட்டுட்டு இந்த குரூப் எடுத்தால் தான் இன்ஜினியரிங் ஆக முடியும்னு கஷ்டமான குரூப்பாக எடுத்து ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், மேக்ஸ்க்கு ஒரு டியூஷன் ரோடாக அலைஞ்சு அதுக்கு ஃபீஸ் கட்ட பெற்றவங்களை வேறு ரோடாக அலைய விட்டு பப்ளிக் எக்ஸாமில் பாஸ் ஆகிறதுக்கு நைட்டெல்லாம் ஃப்ளாஸ்கில் டீ வச்சு படித்து காலையில் எல்லாரும் வச்சு வந்துருச்சு படித்து அதில் வாங்கின மார்க்கெல்லாம் பத்தாமல் டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வேறு தனியாக ஒரு 2 மாதம் உட்காந்து படித்து அதில் வாங்கின கட் ஆஃப் மார்க் யூஸ்லெஸ்ஸாக போய் அம்மா நகையை அடமானம் வச்சு காலேஜில் சீட்டு வாங்கி ஃபஸ்ட் இயர்லேருந்து 4th இயர் வரைக்கும் வச்ச அரியர்லாம் 4th இயரில் மொத்தமாக கிளியர் பண்ணி இந்த சொசைட்டிக்குள்ளே நுழைஞ்சா இந்த சொசைட்டி என்ன வேலை இல்லைன்னு செருப்பால் அடித்து ஏய் என்னடா என்ன இப்போ என்ன நீ வேலைக்கு போகிற நான் வேலைக்கு போகல அதானே நீ சம்பாதிக்கிற நான் சம்பாதிக்கல அதானே விட்டுரு ஒன்று மட்டும் சொல்கிறேன் நீ சம்பாதிக்கிறேன்னு நான் திட்டுற என் தம்பியாச்சுன்னு ஒன்று விட்டுட்டு போகிறேன் ஒன்று மட்டும் சொல்கிறேன் கேட்டுக்கோ ஒருத்தன் தூங்கிருக்கா சொல்ல ஒரு கொசு வந்து கச்சிச்சுன்னு வாயன் அந்த கொசு ஒன்றும் பெரியலாடாது ஒரு நாள் முடிச்சுக்க சொல்ல கடிங்கோ பட்டுனச்சா போட்டுன்னு போயிடும் ஒரு நாள் செஞ்சிருவேன் போடா நீயா ஒரு நாள் பிரச்சனையானு வருவேன் அப்போ இந்த அண்ணன் தான் வந்து காப்பாற்றுவான் வரேன் ஓவரா பேசுற ஏய் மூக்க வர்ற அவன் தம்பிடா எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை ஆகலாது நாங்கள் 2 பேரும் பார்த்தோம் நீ யாரா என் தம்பி அடிப்போம் யார்கிட்ட வந்து யார் சின்ன செஞ்சிருவேன் அன்பு தானே எல்லாம் நமக்கு அன்பு கொடுக்குறாங்களா நம்ம டபுளாக அன்பை திருப்பி கொடுக்கணும் நமக்கு வெறுப்பு கொடுக்குறாங்களா பரவாயில்ல நம்ம அன்பையே திருப்பி கொடுக்கணும் ஏன்னா நம்ம நிம்மதியாக இருக்கிறது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை. வணக்கம். வீடியோ பார்த்துட்டிங்களா? சரி, நம்ம வீடியோ பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் வழக்கம் போல் எப்பயும் சொல்லுவோம்ல, இது வந்து ஒரு காமனான ஒரு விஷயம். ஒரு ஆண் பெண் 2 பேர்த்துக்கும் ஒரு காமனான ஒரு விஷயம். ஒருத்தர்கிட்ட நீங்கள் போய் ஒரு தொந்தரவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, இரிட்டேட், அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுங்க, தப்பே இல்லை. பட் நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் காட்டுற ஒரு அன்பு, அந்த அன்பு ஒருத்தருக்கு பிடிக்கல, நீங்கள் காட்டுறவங்களுக்கு அந்த அன்பு பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு அதை துளி அளவு கூட கொடுக்காதீங்க. அது ரொம்ப முக்கியம். அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய இரிட்டேட் தரும். ஸோ அதான் விஷயம். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய எஃபர்ட் போட்டிருக்கேன், பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்தடுத்த கான்செப்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன். வித்தியாசமான கான்செப்ட் நிறையா யோசிச்சு வச்சுருக்கேன். இதே வழக்கம் போல் தான், இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. வித்தியாசமான கான்செப்ட் நிறைய யோசிச்சு வச்சுருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான் சந்தோஷ். நன்றி, வணக்கம்.